ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, நடிகர் யஷ், அப்புறமா நயன்தாரா, கியாரா அத்வானி, ஹீமா குரேஷி அண்ட் ருக்மணி மசந்த்னு பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்கிற பயங்கர எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியாயிருக்கிற படம் தான் டாக்ஸிக். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, 1947 இந்தியா சுதந்திரமானதுக்கு அப்புறமா போர்ச்சுகீசியர்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறது கோவால மட்டும் இருக்கு. அங்க ஒரு கேங்ஸ்டரா இருக்கவர் தான் நடிகர் யஷ். அவரோட அக்காவா நயன்தாரா இருக்காங்க. இவங்களோட அப்பாவை கொலை பண்ணவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போதைப் பொருள் கடத்தல் அந்த கும்பலுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறமா யஷோட வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னா அது யஷ் தான். யஷை பொறுத்த வரைக்கும் சண்டை காட்சிகளுமா இருந்தாலும் சரி, மாஸ் காட்சிகளுமா இருந்தாலும் சரி, ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க யஷை. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நயன்தாரா அண்ட் கியாரா அத்வானி அவங்களுக்கான கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, 1940 மற்றும் 60 காலகட்டங்களை இருந்த கோவாவை ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பின்னணி இசை அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ரவி பஸ்ரோட அந்த பின்னணி இசை ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னா, கேங்ஸ்டர் படம்னாலே வன்முறைகள் இருக்கலாம். பட் இங்க வன்முறை ரொம்ப அதிகமா இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதே மாதிரி படத்தோட நீளம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் சுவாரஸ்யமா போகுது. செகண்ட் ஹாஃப் என்னடா இவ்வளோ லென்த்தா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுது. அதாவது அந்த லென்த்துனால வர்ற ட்விஸ்ட் கூட என்னடா எப்படா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோணுற அளவுக்கு இருக்கு. சண்டை காட்சிகள் மட்டும் ரொம்ப ஓவரா இருக்கு. லாஜிக் மீறல்களும் இருக்கு. மொத்தத்துல டாக்ஸிக் ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் படம் தான். பட் அது நம்மள இருக்குதா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் சந்தேகம் தான். இந்த படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் அனுமந்த்.